மகளின் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, கார்த்திகை 15 வந்து அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரவங்கலாம் வந்து அபிராம் நேச்சர் வந்து பார்த்து பேச வருவாங்க. நல்லபடியாக அந்த நாள்லேயே வச்சுக்கோங்க. நான் வந்து அம்மனுக்கு வந்து தாலி வந்து வாங்கி போடுறேன். நான் வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லதுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா, அதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் வந்து அந்த கும்பம் எடுக்கிற விழா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ரொம்ப நல்லது. அந்த கும்பத்தையும் நீங்கள் தான் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இனிமே இந்த கும்பம் எடுக்கிற விழாவை என்னோட மருமக துளசி பண்ணுவான்னு சொல்லிட்டு அபிராம் நேச்சர் சொல்லுவாங்க. உடனே ஊர்க்காரங்களாம், அது எப்படிம்மா அந்த மாதிரி சாமியை ஒத்துக்காதுமா, புருஷன் இல்லாதவங்க பண்ணால் எப்படிம்மா ஒத்துக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் மனசு வந்து ரொம்ப நல்ல மனசு. நீங்கள் இந்த தாலி இதெல்லாம் இல்லாதெல்லாம் ஒரு குறையாக பார்க்காதீங்க. அவள் தான் பண்ணுவா, அவள் தான் இனிமேல் நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு அபிராம் நேச்சர் எல்லாரும் முன்னாடியும் சொல்லவும் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே கார்த்திகை 15 அன்னைக்கு துளசியோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சாமியார் வந்து துளசியோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த நல்லது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.